அடுத்தடுத்த லோக்சபா தேர்தல்கள், பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் தொடர் தோல்வி குறித்து ஒடிசாவைச் சேர்ந்த மாஜி எம்எல்ஏ முகமது மொகிம் சோனியாவுக்கு கடிதம் எழுதினார். அதில் அவர் கூறியிருந்ததாவது: காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அடுத்தடுத்த 3 லோக்சபா தேர்தல்களில் தோல்வியடைந்தது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஒடிசா, டெல்லி, பீகார், ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு மிக மோசமாக அமைந்தது. இதனால் கட்சி தொண்டர்கள் மனதளவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்சியை வலுப்படுத்த சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து நடக்கும் தலைவர்களுக்கு கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு வழங்க வேண்டும். மத்தியில் பிரியங்கா தலைமையில் காங்கிரஸ் செயல்பட வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. 83 வயதை கடந்த கட்சி தலைவர் கார்கேவால் இளைஞர்களின் மன ஓட்டத்தை புரிந்து நடப்பதில் நடைமுறை சிக்கல் உள்ளது. சசி தரூர், ரேவந்த் ரெட்டி, டி.கே. சிவகுமார், சச்சின் பைலட் போன்றோருக்கு கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு வழங்க வேண்டும். அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். கட்சியின் சில தவறான நடவடிக்கையால் தான் முக்கிய தலைவர்கள் பலரும் காங்கிரசிலிருந்து விலகி சென்றனர். இனியும் இப்படியான போக்கு கட்சியை பலப்படுத்த உதவாது. கட்சி தலைமையிலும் வழிநடத்தும் பொறுப்பிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம் என முகமது மொகிம் 5 பக்க கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தலைமையில் கடந்த தேர்தல்களை காங்கிரஸ் சந்தித்த நிலையில் அவர் மீதே குற்றம் சாட்டும் வகையில் அவரின் தாய் சோனியாவுக்கு மொகிம் கடிதம் எழுதினார். இதையடுத்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மொகிம் மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. என் மீது கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கையால் எந்த வருத்தமும் இல்லை. கட்சியின் வளர்ச்சிக்காகவே நான் இந்த கடிதத்தை எழுதினேன் என மொகிம் கூறினார். ஒடிசாவின் பாராவட்டி கட்டாக் தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த மொகிம் அவர் மீதான குற்றப் பின்னணியால் கடந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அவருக்கு பதிலாக அந்த தொகுதியில் மொகிமின் மகள் சோஃபியா பிர்தாஸ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.